வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான சமையல் தாங்க. முட்டை வேக வச்சுருந்தேன். 4 முட்டை வேக வச்சுருந்தேன். 2 பேர் வீட்டில் சாப்பிட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு லஞ்சும் கொடுத்து விட்டாச்சு. இது வெள்ளை சோறு வடித்தது. சாம்பார் வச்சுருந்தேன். இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சுருந்தேங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லை, வாய் கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்மங்கூழும் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வெயிலுக்கு கம்மங்கூழ் மோர் ஊற்றி கரைச்சி எல்லாருமே வீட்டில் ஒரு நேரம் குடிச்சிட்டோம் அப்படின்னா வயிறு கொஞ்சம் எரிச்சல் இல்லாமல் இருக்கும். வெயில் காலத்தில் எங்களுக்கு பெருசாக கை கொடுக்குறது இந்த கம்மங்கூழ் தான். மோர் அடித்து வச்சுருக்கிறேன். இது கடல் பாசியும் கிட்டத்தட்ட காலியாக போகுது, லாஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த கடல் பாசி எடுத்து வச்சு சாப்பிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நாய்க்குட்டியோட வீடியோ பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் போயிட்டுருக்குது. ஒரு சின்ன ஒரு அப்டேட் மாதிரியான ஒரு வீடியோ தான். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இது மொட்டை மாடிக்கு போயிருக்கும்போது டைகரும் பைரவாவும் இந்த மாதிரி தான் கொஞ்சிக்குவாங்க. டைகர் கொஞ்சம் முறைச்சாலும் பைரவா விட மாட்டான். வலியை பிடிச்சி வாயிலே நக்கி வச்சு அவனை சமாதானப்படுத்துவான். எவ்வளோ மிரட்டினாலும் தள்ளி போக மாட்டான். அப்பா மகன் பாண்டிங்னா இப்படி தான் இருக்கும். மனுஷர்களுக்குள்ளதா கருத்து வேறுபாடு, எங்கள் அப்பா அதை சொல்லிட்டாரு, என்னை திட்டாருங்கிற ஒரு எண்ணமே தவிர மிருகங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. இதுதான் பைரவாவோட அம்மா. இந்த அம்மா எப்போவுமே கொஞ்சம் டெரரான அம்மா தான். இவங்களால ஒரு சம்பவமே எங்கள் வீட்டில் நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நான் கட்டி வச்சுருக்கிற காரணமே என்னால் இப்போ ஒரு 2 மாதமாக இந்த அம்மாவை சமாளிக்க முடியல. வீட்டில் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் கொஞ்சம் பயப்படுறது. அடிக்க மாட்டேன், அதட்டினேன் அப்படின்னால அடங்கி உட்காரும். ஆனால் இப்போ ஒரு 2 மாதமாக எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியல. வீட்டில் பிள்ளைங்களும் காலேஜு ஸ்கூலுன்னு சொல்லி அவங்களுக்கும் ஓடிட்டே இருக்கிறாங்க, டைம் இல்லை. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த அம்மா சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் போல் நான் வெளியில் போயிட்டேன், பிசியோதெரப்பி போயிட்டேன். பெல்ட் அவுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க மொட்டை மாடியிலேருந்து. இதை போயிட்டு என் கணவர் போயிட்டு கட்டலாம் அப்படின்னா அவங்க நாய்க்குட்டியை இழுத்து கட்ட முடியாது, கை உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால எப்போவுமே அந்த குட்டிகளை வாக்கிங் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா கைக்கு இழுத்தாக்கா அவங்களால அந்த பேலன்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே அவங்கள குட்டிகிட்ட நெருங்க விட மாட்டேன். கொஞ்சுவாங்க, மற்றபடி டெய்லி போய் காலையிலையும் ஈவினிங்கும் போயிட்டு பிஸ்கட் போடுவாங்க, கொஞ்சுவாங்க, சாப்பிட்டாங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதோ மற்ற எந்த இதுக்கும் நான் செய்ய விட மாட்டேன். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, டைகரை போயிட்டு மிரட்டி கடிக்க போகிற மாதிரி ஒரு ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. கட்டி விட போகும்போது டைகரை கடிச்சிடக்கூடாதுன்னு என் கணவர் இந்த ஜிம்மியை தூக்குனதுனால அப்படியே காலில் ஜிம்மியோட நகம் கீறி அவரோட காலிலேருந்து அப்படியே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நகம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால கணவருக்கு டயாபெட்டிக் வேறு இருக்குது, ரத்தம் நிற்கவே இல்லை. நான் வீட்டுக்கு வர்ற வழியிலே எனக்கு ஃபோன் வந்துடுச்சு. பிள்ளைங்க ஃபோன் பண்ணி, அம்மா இப்படி அப்பா காலில் ரத்தம் நிற்காமல் போயிட்டுருக்குது அப்படின்னாங்க. நம்ம நாய்க்குட்டி வளர்க்குறது பெருசு இல்லைங்க, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா, அதை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கணும். அது தெரியாமல் தான் நாங்களும் இப்போ சிக்கிட்டோம். ஆனால் இதுகளை நம்மளை நம்பி வந்ததுகளை நம்ம தெருவில் விட முடியாது. நம்ம உயிரே போனாலும் சரி, நம்ம அதுகளை காப்பாற்றி தான் ஆகணும். இந்த பெல்ட்டை தான் வந்துட்டாங்க. இப்போ செயின் மாதிரியான பெல்ட்டு தான் ஜிம்மிக்கு போட்டிருக்குறோம். நம்ம வாங்குகிற குட்டிகள் கொஞ்சம் சாஃப்ட்டு இதாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டெரராக இருந்தாங்கன்னா நம்ம வயசுக்கு நமக்கு சமாளிக்க முடியுமான்னு யோசித்து குட்டியை வாங்குங்க. எல்லா குட்டியுமே பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும்போது அழகாக தான் இருக்கும். அப்போ ஒன்றும் தெரியாது. வளர வளர அவங்களோட குணம் என்னவோ அதை தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ கட்டி வச்சுருக்கிற பாருங்கள், நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஏஜிமி இப்படி பண்ணுனேன்னு சொன்னால் எவ்வளோ அமைதியாக பாவமாக பார்த்துட்ருக்குறாங்கன்னு பாருங்கள். அடிக்க மாட்டோம், வேறு வழி இல்லை. கொஞ்சிக்குவோம். ஆனால் சொன்னால் புரிகிறது தான் என்னமோ தெரியல, எப்படியோ வர பிரச்சனை இப்படி வந்துடுச்சு. இவங்க மட்டும் இல்லை, தெருவில் நமக்குன்னு ஒரு 4-5 ஜீவன்கள் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கட் வாங்கி எப்போவுமே கீழே இந்த கோலப்பட்டி டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். காலையில் என் கணவர் பிள்ளைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் பிஸ்கட் போடுவாங்க. சாயங்காலம் நான் கீழே வரும்போது பிஸ்கட் போடுவேன். வெயிலுக்கு நல்லா படுத்து தூங்குறாங்க பாருங்கள். இவங்களுக்காக தான் இந்த பக்கெட்டில் தண்ணியும், இது கேக்கு டப்பாங்க. சாப்பாடு மேலே குட்டிகளுக்கு வைக்கும்போது இவங்களுக்கும் கொண்டாந்து வைப்பேன்.
இப்போ பாருங்கள், நான் வீடியோ எடுக்கும்போது ஈவினிங் டைம் தான். வெயில் தாங்க முடியாமல் நடு ரோட்டில் வீதியே எனக்கு சொந்தங்கிற மாதிரி படுத்துருக்குறாப்புல. கொஞ்ச நேரம் கழித்து எந்திச்சு வந்து இப்படித்தான் நிற்பாப்புல. என்னென்னா பசிக்குதுன்னு அர்த்தம். இவங்களுக்கு நம்ம பிஸ்கட் போட்டோம் அப்படின்னா சாயங்காலம் சாப்பிட்ருவாங்க. நைட்டு ஒரு 9-9:30 மணி போல் சாப்பாடு வைப்பேன். அதே மாதிரி காலையில் 9 மணிக்கு சாப்பாடு வைப்பேங்க. இப்போ பிஸ்கட் வச்சோன்னே இவர் பேர் வந்து கருப்பு. எங்கே இருந்தாலும் சரி காலையில் கரெக்டாக 8:30க்கு வீட்டுக்கு ஆஜராகிடுவார். அந்த திண்டு மேலே படுத்திருக்கிறதோட பேர் சிங்கி. அதுவுமே அப்படிதான், அது வீட்டு வாசல்லே தான் படுத்திருக்கும். இந்த மாதிரி ஜீவன்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பிஸ்கெட்டு அல்ல சாப்பாடு. ரேஷன் அரிசி இருக்கவே இருக்குது. கொஞ்சம் நம்ம கடைகளில் போயிட்டு கறி வாங்கினோம் அப்படின்னா அதோட சேர்த்து சாப்பாடு கலந்து வேக வச்சோம் அப்படின்னா வயிறார சாப்பிட்டுக்குங்க. அதாவது நம்மளை மாதிரி அதுக்கும் பசிக்கும்னு ஒரு நாளும் நம்ம யோசித்ததில்லை. ஆனால் இது வந்து எங்கள் பிள்ளைங்கனால தான் இந்த குட்டிங்களுக்கெல்லாம் நாங்கள் பிஸ்கட்டு போட ஆரம்பித்து சாப்பாடும் போட ஆரம்பித்தோம். முதல்ல அதுக்கு முன்னெல்லாம் நம்ம யோசித்ததே கிடையாது. இப்போ ஹெல்த் இஷ்யூ எவ்வளோ இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லி நான் வேறு எப்படி படுத்திருந்தாலும் சரி, முடியாமனாலும் தத்தி தவிர்த்தி வந்து அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துடுவாங்க. கடவுள் வந்து எனக்கு இதுகளை பாதுகாக்கிற அந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாரு. இதுகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாரு. அதுக்கு எனக்கும் சரி, வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சரி, கொஞ்சம் ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கடவுள் தான் அருள் செய்யணும். இப்போ இவர் சாப்பிட்டாரு. இனிமேல் நைட்டு 9:30க்கு தான் வந்து ஆஜராகுவாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பைரவா பண்ண வேலை பாருங்கள். நம்ம சிட் அவுட்டில் வந்து உச்சாடிச்சு வச்சுட்டாரு. இவர் இந்த வேலை தான் அடிக்கடி பண்ணி வச்சுருவாருங்க. என்ன பண்ணுறது, கழுவிட்டு தான் ஆகணும். அடித்தாலும் தெரியாது. அதுவும் குழந்த தான். பெனாயில் ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா தான் ஜாதகம் பார்க்க வர்ற இடம், ஆளுக உட்கார்ற இடத்துல நாற்றமாக இருந்ததுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க. மேலும் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கும். இந்த ஸ்மெல்லுக்காக நல்லா என்னால் குனிய முடியாதனால பேக் பெயின் ஜாஸ்திங்கிறதுனால பெல்ட்டு போட்டிருக்கிறேன். பெல்ட்டு போட்டதும் இல்லாமல் காய்ச்சல் வேறு வந்துருச்சுங்க. அந்த காய்ச்சலோடு தான் நான் இன்றைக்கி கழுவி விட்டுட்ருக்கிறேன். பெல்ட்டு போட்டுட்டு அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கிறேன். நான் பிஸ்கட் போடும்போது கருப்புன்னு ஒரு குட்டியை சொல்லியிருப்பேன். அந்த குட்டி வந்து வீட்டில் வளர்ந்த குட்டிங்க. யாரோ கொண்டு வந்து பாதியில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. முதல்லலாம் எங்ககிட்ட வரதுக்கே பயந்துக்கும். ஆனாலும் பிஸ்கட் போட்டு தலையை தடவி கொடுத்து அப்படி வாஞ்சியாக இருந்ததுனால இப்போ ரெகுலராக வந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்குது. நம்மளால் குட்டிகளை வளர்க்க முடிஞ்சால் வாங்கணும். பாதியில் நம்ம தெருவில் விடுற மாதிரி இருந்ததுன்னா அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லைங்க. குட்டிக என்ன தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய்க்க வேண்டியதாங்க. உங்களுக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். குட்டி ஆசையாக அழகாக இருக்குது, ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு தயவு செய்து அது தெருவில் விடாதீங்க. தெருவில் விட்டிங்கன்னா அதோட ஃபீலிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த கருப்பெல்லாம் எங்கள் தோல் மேலே சாஞ்சிட்டு அப்படி படுத்திருப்பான். மடியில் அப்படி நாங்கள் திண்டில் உட்காந்தோன்னா மடியில் வந்து சாஞ்சுப்பான். நாங்கள் தலையை தடவி விட்டு அப்படியே சாப்பாடு கொடுத்து ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் இருப்போம்னு சொல்லுவோம். வாலாட்டுவான். அவ்வளோ தூரம் அந்த குட்டிங்க வந்து மனுஷர்களை விட அவ்வளோ பல மடங்கு பாசத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ எல்லாம் கழுவி விட்டுட்டு மேலே வரும்போது பாருங்கள் பைரவா எப்படி உக்காந்து பார்த்துருக்குறான்னு. அப்படியே நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியே மூஞ்ச வச்சுக்குவான். ஆனால் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணுவான். இதுதான் இந்த பைரவாவோட ஃபீலிங்ஸு. கழுவி விட்டுட்டு படி ஏற சுத்தமாக முடியாதனால மெதுவாக படி ஏறி வந்துட்டுருந்தேன். இதுதாங்க இன்றைக்கி விலாகு. இதோட பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஹஸ்பண்டோட காலில் அந்த நகம்பட்டு கீறுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது உடனே நாங்கள் சனிக்கிழமை நைட்டே போயிட்டு டிடி போட்டோன்னே அவங்க சொன்னாங்க இப்போல்லாம் கவர்மெண்டில் தடுப்பூசி போட சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு வந்து காலையில் தடுப்பூசி போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் தடுப்பூசி போட்டுட்டு இன்னும் 3 ஊசி போட வேண்டியிருக்குது. குட்டிகள்கிட்ட கவனமாக இருங்க. இதேமாதிரி நகை எதுவும் பட்டுச்சுனாலும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தடுப்பூசி போட்டு காலுக்கு மருந்து போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.